நிகழ்ச்சியை திட்டமிட்ட நண்பர் வாசுவிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி ஆஸ்திரேலியா லீடர்ஸ் கிளப் நண்பர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேமா, மீனாட்சி, விவேக் கூட்டணியின் உற்சாகத்தையும் உழைப்பையும் பதிவு செய்து கொண்டேன். முதல்ல அசுதாமன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பீக் after a galaxy of speakers. Very difficult to speak after a galaxy of speakers. Let me try. முதல்ல அசுத்தாமன், நம்ம மக்களை விட கம்யூனிஸ்ட்காரங்க அதிகமாக படிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில். நமக்கு ரீடிங் ஹேபிட் கம்மி. செயல்னு வந்து நம்ம ஜெயிக்கிறோம், படிப்பிட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா காந்தி ஜோஷி கடித போக்குவரத்துன்னு புத்தகம் இருக்கு. அவனுக்கு ரொம்ப டெக்ஸ்ட் புக் மாதிரி. அவனுக்கு காந்தின்னா மகாத்மா காந்தி, ஜோஷின்னா பிசி ஜோஷி, கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளராக இருந்தார். ரெண்டு தத்துவங்கள், காந்தி தத்துவம், கம்யூனிஸ்ட் தத்துவம், ரெண்டு மோதல். இந்த மோதலை பற்றி அழகாக எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு கல்ட் லைக் புக் ஃபார் தி கம்யூனிஸ்ட். நானும் அசுத்தாமனும் மணிக்கணக்கில் பேசுவோம், சண்டை போட்டுப்போம். எனக்கு ஒரு ஆசை, பிற்காலத்தில் அசுத்தாமன் சுப்பு அரசர்கள் அப்படின்னு புத்தகம் போடலாம். அந்த அளவுக்கு அது சப்ஜெக்ட் இருக்கு. அவருக்கு என்னோட நன்றி. இசை ரமணன், இஃப் யூ ரிமெம்பர் ரைட், 1977 நினைக்கிறேன், அவசர நிலை முடிந்து தேர்தல் நடந்து ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. பாரத பிரதமராக மொரார்ஜி தேசாய் இருந்தார். அப்போது நான் சங்கத்தில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தேன். பெசனேரிலிருந்து அடையாருக்கு பஸ்ல போறேன். அந்த பஸ்ல ஒரு காங்கிரஸ்காரர் வந்தார். அவர் என் ஃப்ரெண்டு தான், நல்ல உறவு உண்டு எங்களுக்கு. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், பஸ்ல பேசிக்கிட்டே போறோம். அப்போ பஸ்ல அவன் கூட்டம் இருக்காது, பேச முடியும். இப்போ மாதிரி கிடையாது. ஆர்குமெண்ட் உச்சகட்டத்துக்கு போகும்போது பின் சீட்டில் அவர் எழுந்தார். யாருன்னு தெரியல, திரும்பி பார்க்க முடியாது இல்லையா பஸ்ல. சார் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி கை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 48 வருஷமா அப்படிதான் இருக்காரு. அவர் தான் இசை ரமணன். அவர் வாழ்க. ரவி ஒரு வழக்கறிஞர், சோமநாதோட கணவர். ரவி ஒரு வழக்கறிஞர். தொழில் நிமித்தமாக அவரை பார்க்க போனேன். அவருக்கு வந்து வழக்கறிஞர் தொழில்ன்றது சைட் பிசினஸ் தான். அவருக்கு முழு தொழில் கவிதை. ரெண்டு பேர் கவிதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இலக்கிய சர்ச்சை. எது கவிதை அவருக்கு தெரிஞ்சு அதை சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். முடிவில் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டே இருக்கும். அந்த ரூமுக்கும் வீட்டுக்கும் ஒரு கதவு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. திடீர்னு இந்த கதவு திறந்தது, ஸ்க்ரீனை தள்ளிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. முகம் மட்டும்தான் தெரிஞ்சுது, நல்ல முகம். மோகத்தை கொண்டு விடு, அல்லால் மூச்சை நிறுத்தி விடு, இதான் என் கவிதை அப்படின்னாங்க. அவங்க தான் சோபனார்வி. அன்னிலேருந்து அவன்கிட்ட படிச்சுட்டு இருக்க. I've been her student always. In fact, she tried to teach me English also. I think she miserably failed. அடுத்ததாக தலைவர் அண்ணாமலை. இலகணேசன், பாஜக தலைவர் இலகணேசன் பழக்கம் உண்டு எனக்கு. அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஆளுநராக மரியாதை நிமித்தமாக அவர் பார்க்க போனேன். அந்த ரூம் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உள்ள அண்ணாமலை இருக்காரு அப்படின்ட்டாங்க. நம்மளை மட்டும் விட்டாங்க. அந்த மாதிரி சில சலுகைகள் எனக்கு வாழ்க்கையில் உண்டு. உள்ள போனால் நான், இலகணேசன் ஜி, அண்ணாமலை ஜி 3 பேர் இருந்தோம். என்னை அறிமுகப்படுத்தினார். இப்பதான் சுப்புனார். சார் உங்க புக்கை படிச்சிருக்கேன்ட்டார். நான் ஃபிளாட்டா விழுந்துட்டேன். முக்கியமான குவாலிஃபிகேஷன் உங்க புக்கை படிக்கிறாரு. இது ஒண்டர்ஃபுல் மேன் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஒர்க். பொய்களை பொட்டலம் கட்டி விற்பது அறிவாலயத்தினுடைய வழக்கம். அதை எதிர்கொள்ள ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை. அதன் பெயர் சாட்டை. இது வந்து அகிம்சைக்கு புது விளக்கமாக இருக்கிறது. அவர் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னுடைய இயக்க சார்பை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில். ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கமும் அவருடைய விரிவாக்கமும் இன்று உலகம் பூரா பரவி இருக்கிறது. இது உருவாக்குனவர் பேரு கேசரி பலிராம் ஹெட்கேவார். அவர் ஒரு தடவை சொன்னாரு, தேசபக்தி என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு அவமானமா இருக்குது, அது தேவையே இல்லை, இயற்கையா இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு காலத்தின் கட்டாயமாக நாம் அதை செய்கிறோம்.
ஒரு காயம் ஏற்பட்டால், உடம்புல காயம் வந்ததுன்னா காயம் ஆற வரைக்கும் ஒரு பொக்கு ஒன்று வரும், மேலே ஃபார்மேஷன் இருக்கும். எப்போ சரியாகுது அந்த பொக்கு விழுந்துரும். ஆர்எஸ்எஸ் அவ்வளவுதான் சொன்னார். என்னைக்கு சமுதாயம் நல்லா சீர்பிட்டு வருகிறதோ, என்று இந்த மக்களுக்கு எழுச்சி ஏற்படுகிறதோ, ஆர்எஸ்எஸ் தேவையில்லைன்னு சொன்னார். பாஷாபிமானம், தேசாபிமானம், ஸ்தாபனாபிமானம் அவருக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவர் விடுபட்டு நின்றிருக்கிறார். இது சனாதனியால் தான் செய்ய முடியும் என்பது என்னோட கருத்து. அனைத்து அமைப்புகள், கருத்துகள், நடப்புகள் எல்லாத்திலையும் இந்த டாக்டரோட ஸ்டேட்மெண்ட்டை பொருத்தி பார்த்தீங்கன்னா பொருத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இயற்கை அழகாத்தான் இருக்கிறது, படைப்பெல்லாம் பரவசமாய் தெரிகிறது, அபிமானங்கள் இல்லாத அன்பு மட்டும்தான் நிரந்தரம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எந்த ஹோல்டு இருக்கக்கூடாது. ஃப்ரீ as the comments are. Feel free and yet don't disturb anybody. இதை பார்த்து, படித்து, பழகி, பட்டு இதை நான் உணர்ந்திருக்கிறேன். எத்துணையும் பேதமுறாது இவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான்.